இப்போ நான் ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்கேன். ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டாப் நேச்சுரல் சைட்ஸ் ஜின்ஃபோ மவுண்டன் சாங்சிங் சைனாவில் இருக்குது. ஜின்ஃபோனா மீனிங் கோல்டன் புத்தா. சன்ரைஸ் அப்புறம் சன்செட் டைமில் வெயில் இந்த மவுண்டன் மேலே படும்போது இந்த மவுண்டன் ஒரு தங்க புத்தர் மாதிரி தெரியுமா, அதனால தான் இந்த பெயர் வந்திருக்கு. 2250 மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கிற இந்த மவுண்டன் மேலே போகிறதுக்கு கேபிள் கார் அண்ட் பஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே 4 சீசனும் இருக்குது. நம்ம வந்திருக்கிறது ஸ்ப்ரிங் டைமில். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா க்ரீனாக தான் இருக்கும். ஒன் ஆஃப் த கீ ஹைலைட் இங்கே என்னன்னு பார்த்தோன்னா, இங்கே உள்ள ஜின்ஃபோ ஏன்ஷியன்ட் புத்தா கேவ். இது நேச்சுரலாக உருவான ஒரு லைம்ஸ்டோன் கேவ். இந்த கேவ் பார்த்தீங்கன்னா 350 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே உருவாக ஆயிடுச்சு. இங்கே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, குகைக்கு வெளியே டெம்பரேச்சர் ஒரு 24 டிகிரி இருக்கும். ஆனால் குகைக்குள்ளே போக போக டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிறத ஃபீல் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா 7.1 டிகிரி காட்டுது. ஸோ உள்ள செம்ம குளிர். இது ஒரு லைம்ஸ்டோன் கேஃப்ன்றதுனால அந்த காலத்துலேருந்து லைம்ஸ்டோன் வாட்டர் ட்ரிப் ஆகி இங்கே நிறைய ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். சில ஃபார்மேஷன் புத்தர் மாதிரி தெரியறதுனால இங்கே உள்ள மக்கள் அதனை வழிபடுறாங்க. இங்கே ஒரு தெய்வீக எனர்ஜியும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த கேஃப்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக வெளியுலக சத்தம் இல்லாமல் இருக்குது. அந்த காலத்து மக்கள் இங்கே ரொம்ப மெடிடேஷன் பண்ண வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஹைலைட் ஜின்ஃபோ மவுண்டனோட கிளீஃப் பிளாங்க் ரோட். பார்க்கும்போதே ஒரு மூவி செட் மாதிரி இருக்கும். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா மவுண்டனோட கிளீஃப், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட் வேலி. இந்த மவுண்டனோட கிளீஃப் பக்கத்தில் ஒரு நடப்பாதை மாதிரி கட்டியிருக்காங்க, மவுண்டனோட வியூவை ரசிச்சுக்கிட்டே நடக்கிறதுக்கு. இதோட டோட்டல் லைன் 3.5 கிலோமீட்டர். இந்த நடப்பாதையை பாருங்களேன், ஒரு 6 ஃபீட் தான் இருக்கும். சில பேருக்கு இது மேலே நடக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இப்போ நான் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டேன். இங்கேருந்து பாருங்களேன், ஃபாரஸ்ட், மலை, மேகம்னு ஒரு பெயிண்டிங் மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தால் செம்மையாக இருக்கும். ஸோ இதுதான் நான் ஜின்ஃபோ மவுண்டனில் விசிட் பண்ண 2 சூப்பர் ஹைலைட்ஸ். இன்னும் நான் சாங்சிங்கில் விசிட் பண்ண இடங்களை பற்றி பேசி போடுவேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே டியூன்.